சீமான் தரப்பு வழக்கறிஞர் சங்கர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சங்கரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சீமான் இன்னும் சற்று நேரத்தில் ஆஜராகவிருக்கிறார். அவரிடம் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது? இது விசாரணை என்ற அடிப்படையிலுமே முடிவடைந்து விடுமா அல்லது கைது நடவடிக்கை மேற்கொண்டால் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறதா சீமான் தரப்பு? இல்ல, இப்போது என்னன்னா, இந்த 2வது சம்மன் இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு ஆஜராகணும்னு சொல்லிதான் அவங்க வீட்டுல நேற்று ஒட்டினது. அதை நாங்க விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்ற நோக்கத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு சீமான் அண்ணன் இன்னைக்கு வழக்கு தராங்க. விசாரணை இந்த வழக்கு 2011 பதிவு செய்யப்பட்ட வழக்கு. 2011 பதிவு செய்யப்பட்டு புகார்தாரர் 2012 இந்த வழக்கு அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 11 வருடங்கள் கழித்து 2023 திருப்பி ஒரு புகார் மனு கொடுக்குறாங்க. அந்த புகார் மனு மீதான ஒரு விசாரணைக்காக செப்டம்பர் 23 அன்று அண்ணன் இதே காவல் நிலையத்தில் ஆஜராகி முழு ஒத்துழைப்பை அளித்தார். இப்பொழுது உயர்நீதிமன்றம் நாங்கள் அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பில் இந்த வழக்கு 12 வாரங்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு ஒரு பகுதி நடவடிக்கையாக அந்த சீமான் அவர்களை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று அழைப்பானை அனுப்பிய பேரில் அவர் இந்த விசாரணைக்கு வருகிறார். விசாரணையில் புதிதாக இதுல ஒன்னும் அவர் புது ஃபேக்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஏற்கனவே 11 கொடுத்த புகார் மனு, அதன் பிறகு 23 கொடுத்த புகார் மனு, இதன் அடிப்படையில் தான் அவர்கள் கேள்வி எழுப்பப்படுவோம். அவருடைய தரப்பு விளக்கத்தை அவங்க பதிவு செய்வாங்க. அவர் பதிவு செய்த பிறகு எங்களுடைய தரப்பு விளக்கத்தை தேவைப்பட்டால் நாங்கள் எழுத்து மூலமாகவும் கொடுக்க தயாரா இருக்கோம். ஆகவே இந்த விசாரணையினுடைய முடிவு எப்படி இருக்கும்ன்றது நான் இப்போ உறுதியாக சொல்ல இயலாது. ஆனால் எங்களுடைய நம்பிக்கை, இந்த மாதிரியான வழக்குகள் உச்சநீதிமன்றத்திலே பல்வேறு முன் தீர்ப்புகள் உண்டு. கன்சென்ட், அதாவது இரு நபர்கள் அவர்களுடைய சம்மதத்தோடு நடக்கும் சங்கதிகள் அது குற்றமாகாது அப்படின்ற முன்தீர்ப்புகள் நிறைய உண்டு. அந்த முன்தீர்ப்புகளின் அடிப்படையில் நான் நோக்கும்போது இந்த வழக்கிலே அதி தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்புகள் மிக குறைவு என்றுதான் நான் நினைக்கிறேன். திரு சங்கர், ஏற்கனவே இந்த வழக்குல பல முறை இப்படி ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லை அப்படின்னு சீமான் சொல்லிட்டே வந்தாரு. ஆனா இன்னைக்கு அளித்த பேட்டியில அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதா பேட்டியிலேயே ஒப்புக்கொண்டு இருக்கிறாரு. இது வழக்கு விசாரணையில அவருக்கு பின்னடைவா பார்க்கப்படுமா? இல்ல, இது பின்னடைவே கிடையாது. அவர் அவங்க புகார்தாரரை எனக்கு அறவே தெரியாது, நான் அவர்களை பார்க்கவே இல்லை, நான் அவர்களும் அப்படின்னு எந்த காலகட்டத்திலும் சொல்லவே இல்லையே. அவங்க ஏன்னா அவருடைய இயக்கத்திலேயே அவங்க நடிச்சிருக்காங்க. அவர் தொழில் அப்பயே அவங்களை அறிமுகம் உண்டு. அவர் ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு தெரியாதுன்றது மறுக்கவே இல்லை. ஆனால் அந்த அவங்களுக்கு கொடுத்த புகாரில் சொல்லப்பட்ட சங்கதிகள், அதாவது அந்த சம்பவங்கள், அது சொல்லி இருக்கல குற்றச்சாட்டுகள், அவை அனைத்துமே பொய் என்பதுதான் அவருடைய வாதம். ஆனா அதாவது புகாரில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் அந்த சொல்லப்பட்ட விதத்தில் அந்த மாதிரி எதுவுமே நடைபெறவில்லை அப்படின்னா ஒட்டுமொத்தமா அவர்கள் எனக்கு தெரியாதுன்றோ இல்ல ஒட்டுமொத்த மறுப்போ கிடையாது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சங்கர்.